பிஷப் தாத்தா, பேசி பேசி டயர்டா இருக்கு தாத்தா. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, ஏறக்குறைய டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. டீ குடிக்க போலாமா? சரி தாத்தா. வாங்க போலாம். லெவின், பார்த்து குடி, மேல பற்ற போகுது. அப்புறம் உன் சட்டை கரையாயிரும். கரைப்பட்டா என்ன, சோப்பு போட்டு துவைச்சா போயிட போகுது. கரப்பட்டா ஒண்ணும் இல்ல. ஆனா எங்க அம்மா கிட்ட அடி வாங்குறது நான் தானே. சரி சரி சரி, சண்டை போடாதீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருவிழா கொண்டாட போறோமே. என்ன திருவிழா? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் திருவிழா. இந்த திருவருகை காலத்துல இந்த கிறிஸ்மஸ் திருவிழாக்காக நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் திருவிழாவை யாருடைய பிறப்பு? இயேசுவோட பிறப்பு. இயேசுனுடைய பிறப்பு. இந்த இயேசு பற்றி பழைய ஏற்பாட்டுல அவர் இஸ்ராயேலை அதன் பாவ கரையிலிருந்து தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகா ஒரு ஏசாயா இறைவாக்கின்னு சொல்லியிருக்கார். இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன பண்ணாங்க? கடவுள் எதை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, கடவுள் எதில் சொல்லியிருக்காரு? 10 கட்டளைகளை சொல்லியிருக்காரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அவங்க மீறி நடந்தாங்க. அதனால அவங்களுடைய தூய்மையை இழந்து போயிட்டாங்க. அப்படின்னா என்ன? கடவுளோடு இருக்கிற அந்த உறவில் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ அதுக்கு தான் பேர் பாவநிலை, கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறது. இந்த இயேசு உலகத்துக்கு வரும்போது குழந்தையா பிறந்து கடவுள் என்ன ஆனார்? மனிதரா வந்தார். மனிதர் ஆனார். அப்போ பாவம் செஞ்ச அந்த மனுஷங்க மாதிரியே இவரும் ஒரு மனுஷன் ஆனார். ஆனால் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஒரு மனுஷன். அப்போ அந்த இயேசு உலகத்தில் வரும்போது அவருடைய பணியில மிக முக்கியமான பணி என்னவா இருந்ததுன்னா, மனிதர்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்துதல். இயேசு இன்றைக்கும் அந்த தூய்மைப்படுத்துகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். எப்படி செய்யறாரு அப்படின்னா, முதல் வழி இறை வார்த்தை. பைபிள் அப்படின்றது என்ன? கடவுளுடைய வார்த்தை. அந்த இறை வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் இயேசு நம்மோடு பேசி நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய வாழ்வை அவர் தூய்மைப்படுத்துகிறார். இரண்டாவது, நம்முடைய திருவழிபாட்டு அருட்சாதனங்கள், திருப்பலி, பாவசங்கீர்த்தனம் போன்ற அந்த அருட்சாதனங்களில் நாம் பங்கெடுக்கும் போதெல்லாம் இயேசு நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். மூன்றாவது, ஜெபம். எப்பெல்லாம் நாம இயேசுவோடு ஒன்றிச்சு உருக்கமா பக்தியோட ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் நம்மை அந்த பாவத்திலிருந்து தூய்மையாக்குகிறது. நான்காவது, மற்றவர்களுக்கு, சிறப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்தல். ஏன்னா விவிலியத்தில் ஒரு இடம் சொல்லியிருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கின்றவருடைய பாவங்கள் பல மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு நம்மை தூய்மைப்படுத்துவது இந்த நான்காவது வழியிலும் கூட, ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வது. இப்போ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கோம். இயேசு நம்மை தூய்மைப்படுத்த போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் விழா நாம கொண்டாடும் போது இயேசு நம்மை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம அவருக்கு அலோவ் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? கட்டாயமா நாம அந்த திருவிழாவை நல்ல முறையில் கொண்டாடும் போது, நல்ல தயாரிப்போடு கொண்டாடும் போது நாமும் தூய்மைப்படுத்தப்படுவோம். எனவே தூய்மைப்படுத்தும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு புறப்படுவோமா? போலாம் தாத்தா.